பாலஸ்தீன சமூகங்களுக்கான சுகாதார உள்கட்டமைப்பில் கடும் சேதம் ஐநா தெரிவிப்பு. இஸ்ரேல் செய்த வேலை நடக்க முடியாமல் தவிக்கும் விடுவிக்கப்பட்டு பாலஸ்தீன கைதிகள். அரபு நாடுகளால் நிராகரிக்கப்படும் ட்ரம்பின் திட்டம். அரசியல் காரணங்களுக்காக விண்வெளியில் விடப்பட்ட வீரர்கள் எலான் மஸ்க் பகீர். இத்தாலிக்கு 326 மில்லியன் யூரோ வழங்க கூகுள் நடவடிக்கை. புதிய வகை கொரோனா வைரஸ் சீனாவில் கண்டுபிடிப்பு. 2 நிமிடங்கள் மட்டுமே கழிவறையை பயன்படுத்த வேண்டும், சீனா நிறுவனம் உத்தரவு. ஆப்கானிஸ்தானில் அடுத்தடுத்து நிலநடுக்கம், பீதியில் மக்கள். ஆக்கிரமிக்கப்பட்டு மேற்கு கரையின் வடக்கு பகுதியில் ஜனவரி 21ஆம் தேதி தொடங்கிய தாக்குதல் முதல் இஸ்ரேலிய படைகள் 50க்கும் மேற்பட்டு பாலஸ்தீனியர்களை கொன்றுள்ளன. மேலும் பாலஸ்தீன சமூகங்களுக்கான நீர் மற்றும் சுகாதார உள்கட்டமைப்பில் கடுமையான சேதத்தை ஏற்படுத்தியுள்ளதாக ஐநா தெரிவித்துள்ளது. மேற்கு கரை வன்முறை குறித்து ஐநாவின் மனிதாபிமான விவகார ஒருங்கிணைப்பு அலுவலகம் வெளியிட்டுள்ள சமீபத்திய அறிக்கையின்படி பிப்ரவரி 11 முதல் 17 வரையிலான சமீபத்திய கண்காணிப்பு காலத்தில் ஒரு குழந்தை உட்பட 6 பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டனர். இந்த கொலைகளுடன் இஸ்ரேலிய ஊடுருவலில் கொல்லப்பட்டு பாலஸ்தீனியர்களின் எண்ணிக்கை 51ஆக உயர்ந்துள்ளது. இதில் 7 குழந்தைகள் அடங்கும் என்று ஐநா தெரிவித்துள்ளது. இருப்பினும் ஐநாவின் அறிக்கையிடல் காலம் திங்கட்கிழமை முடிவடைந்ததிலிருந்து வெள்ளிக்கிழமை இரவு 2 குழந்தைகள் உட்பட மேலும் பல பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளனர். புதன்கிழமை 3 பாலஸ்தீனியர்களும் வியாழக்கிழமை இரவு மற்றொருவரும் கொல்லப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த கொலைகள் உறுதிப்படுத்தப்படும் போது ஜனவரி 21 முதல் இஸ்ரேலிய படைகளால் கொல்லப்பட்டு ஐநாவின் எண்ணிக்கை 56ஆக உயரக்கூடும். இதில் 9 குழந்தைகள் அடங்கும். பாலஸ்தீனியர்களுக்கு எதிரான இஸ்ரேலிய குடியேறிகளின் வன்முறை சம்பவங்கள் 34 என OCHA தனது சமீபத்திய அறிக்கையில் கணக்கிட்டுள்ளது. மேலும் காசா மீதான போரின் போது இஸ்ரேல் ஆயிரக்கணக்கான பாலஸ்தீனியர்களை தடுத்து வைத்துள்ளது மற்றும் ஐநா மற்றும் மனித உரிமைகள் குழுக்களால் ஏராளமான சித்திரவதை வழக்குகளில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. ஹமாஸுடனான போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக சமீபத்திய வாரங்களில் நூற்றுக்கணக்கான பாலஸ்தீன கைதிகள் இஸ்ரேலிய சிறைகளில் இருந்து விடுவிக்கப்பட்டுள்ளனர். அதற்கு பதிலாக காசாவில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த பல இஸ்ரேலிய கைதிகளை ஹமாஸ் திருப்பி அனுப்பியுள்ளது. விடுதலையான பிறகு பல பாலஸ்தீனியர்கள் தங்கள் எடையை பெருமளவில் குறைத்ததாக தெரிகின்றது. சிலர் உடல்நிலை மோசமாக இருந்தாலும் காவலில் இருந்தபோது உடல் ரீதியான சித்திரவதை செய்யப்பட்டதாலும் நடக்க முடியாமல் தவிக்கின்றனர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் காசா பகுதியிலிருந்து பாலஸ்தீனியர்களை வலுக்கட்டாயமாக வெளியேற்றும் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் திட்டம் சட்டவிரோதமானது என்றும் அரபு நாடுகளால் தொடர்ந்து நிராகரிக்கப்படும் என்றும் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கான முன்னாள் எகிப்திய வெளியுறவுத்துறை துணை அமைச்சர் தெரிவித்துள்ளார். அல் ஜசீராவிடம் பேசிய கமல் பயோமி வெள்ளிக்கிழமை ரியாத்தில் நடந்த வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சில் உறுப்பினர்களின் கூட்டம் காசா பகுதிக்கான டிரம்பின் திட்டத்திற்கு பெரிய அளவில் எதிர்ப்பு தெரிவித்ததாகவும் கெய்ரோவில் அரபு தலைவர்களுடனான வரவிருக்கும் சந்திப்பில் இந்த முடிவு மீண்டும் வலியுறுத்தப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் டிரம்பின் திட்டத்திற்கு அரபு நாடுகளின் எதிர்ப்பு வலுவூட்டப்பட்டதாகவும் அதற்கு தர்க்கமில்லை என்றும் இது பாலஸ்தீன மக்களுக்கு எதிரான பேரழிவாக இருக்கும் என குறிப்பிட்டுள்ளார். புனர்வாழ்வு செயல்முறையை தொடங்க காசாவிற்கு நுழைவோம் என்று எகிப்து அறிவித்தது. சவுதிகளும் வளைகுடா நாடுகளும் இதற்கு நிதி அளிக்க தயாராக உள்ளன. நிச்சயமாக பாலஸ்தீனியர்கள் தங்கள் சொந்த நிலத்தில் தங்குவதற்கு உதவ நாங்கள் ஒருபோதும் தயங்க மாட்டோம் என்று பயோமி கூறினார். உண்மையிலேயே பாலஸ்தீனியர்கள் தங்கள் நிலத்திலேயே தங்க வேண்டும் என்று வலியுறுத்துவதை நான் பாராட்டுகின்றேன் என தெரிவித்துள்ளார். சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புஷ் வில்மோர் ஆகியோர் அரசியல் காரணங்களுக்காக விண்வெளி மையத்திலேயே விடப்பட்டுள்ளனர் என்று எலான் மஸ்க் தெரிவித்துள்ளார். மேலும் தெரிய வருகையில் அண்மையில் அமெரிக்க அதிபர் டிரம்பும் எலான் மஸ்கும் அந்த நாட்டு ஊடகம் ஒன்றுக்கு கூட்டாக பேட்டியளித்தனர். அப்போது எலான் மஸ்க் கருத்து தெரிவிக்கையில் அவரது இந்த பேச்சுக்கள் அடங்கிய வீடியோவை ஆண்ட்ரியாஸ் மோகன்சன் என்பவர் தனது எக்ஸ் தளத்தில் பகிர்ந்து என்ன ஒரு பொய் என பதிவிட்டிருந்தார். இதனையடுத்து அவரை பதிலுக்கு முட்டாள் என்று மஸ்க் திட்டியுள்ளார். அமெரிக்காவின் மத்திய புலனாய்வு அமைப்பான FBI-யின் புதிய இயக்குநராக இந்திய வம்சாவளியை சேர்ந்த கேஷ் படேலை ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் நியமனம் செய்திருந்தார். இந்த நிலையில் கேஷ் படேல் நியமனம் செய்யப்பட்டதை அமெரிக்க செனட் சபை நேற்று உறுதி செய்தமை குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் மேலும் தெரிய வருகையில் அதன்படி 51 தொடக்கம் 49 என்ற வாக்குகளின் அடிப்படையில் அவரின் நியமனம் அங்கீகரிக்கப்பட்டது. இந்த நிலையில் இந்துக்களின் புனித நூலான பகவத்கீதை மீது சத்தியம் செய்தபடி கேஷ் படேல் FBI இயக்குநராக பதவியேற்றுக்
கொண்ட பின் செய்தியாளர்களிடம் அவர் கருத்து தெரிவிக்கையில், நான் அமெரிக்க கனவில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். அமெரிக்க கனவு இறந்துவிட்டதாக நினைக்கும் எவரும் இங்கே பாருங்கள். உலகின் மிகப்பெரிய தேசத்தின் சட்ட அமலாக்க முகாமைக்கு தலைமை தாங்கவிருக்கும் முதல் தலைமுறை இந்தியருடன் நீங்கள் பேசுகின்றீர்கள். அது வேறெங்கும் நடக்காது. FBI-க்குள்ளும் அதற்கு வெளியேயும் பொறுப்பு இருக்கும் என உறுதி அளிக்கின்றேன் என குறிப்பிட்டுள்ளார். புதிய வகை வவ்வால் கொரோனா வைரஸை சீன குழு ஒன்று கண்டுபிடித்துள்ளது. இந்த நிலையில் நச்சு உயிரியல் வல்லுநரான ஷி ஷெங்லி தலைமையிலான குழுவினர் மேற்கொண்ட ஆய்வில் புதிய வகை வைரஸ் பற்றிய தகவல்கள் வெளியாகியுள்ளன. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், COVID-19 போன்ற இந்த புதிய வைரஸும் விலங்குகளிடமிருந்து மனிதர்களுக்கு பரவும் அபாயம் கொண்டிருக்கின்றது. வவ்வால் கொரோனா வைரஸ்கள் குறித்து ஷெங்லி மேற்கொண்டு ஆய்வுகளின் வுகான் பல்கலைக்கழகம் மற்றும் வுகான் நச்சு உயிரியல் மையத்தின் கீழ் இயங்கும் ஆங்சு ஆய்வகம் மற்றும் அறிவியல் மைய ஆராய்ச்சியாளர் பணியாற்றியுள்ளனர். புதிய வகை கொரோனா வைரஸ் HKG5 என அழைக்கப்படுகின்றது. இந்த வைரஸ் ஜப்பானை சேர்ந்து பிபிஸ்டெல் வகை வவ்வால்களில் காணப்பட்டது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வைரசும் மனிதர்களின் சுவாச மண்டலத்தை பாதிக்கும் தன்மை கொண்டுள்ளது. இதுவும் இரத்த அழுத்தத்தை ஏற்படுத்தும் ACE2 அதாவது முந்தைய SARS-CoV-2 வைரஸ் போன்ற பாதிப்பை ஏற்படுத்துகின்றது. இந்த வைரஸை வவ்வால்களில் இருந்து தனிமைப்படுத்தினால் அவை மனிதர்களிடத்திலும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை ஆய்வாளர்கள் கண்டுபிடித்துள்ளனர். சீன ஆய்வகத்தில் இருந்துதான் இந்த வைரஸ் பரவியதாக உலகளவில் நம்பப்படுகின்றது. இது தவிர கொரோனா வைரஸ் வவ்வால்களில் இருந்துதான் மனிதர்களுக்கு பரவியதாகவும் கூறப்படுகின்றது. இந்த நிலையில் ஆய்வகத்திலிருந்து வைரஸ் பரவியதாக வெளியான தகவல்களை ஷி திட்டவட்டமாக மறுத்துள்ளார். சீனாவில் ஒரு நிறுவனத்தில் கழிவறையை பயன்படுத்த நேர கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், தெற்கு சீனாவில் உள்ள குவாங்டாங் மாகாணத்தில் போஷன் நகரில் 3 பிரதர்ஸ் மெஷின் மெனு பேக்சரிங் கம்பெனி இயங்கி வருகின்றது. குறித்த நிறுவனமே இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. இந்த நிலையில் கடந்த ஊழியர்களின் செயல்திறனை மேம்படுத்தவும் ஒழுக்கத்தை கடைபிடிக்கவும் கடந்த 11ஆம் தேதி முதல் இந்த புதிய விதி அறிமுகப்படுத்தப்பட்டதாக கூறப்படுகின்றது. இந்த விதியின்படி அங்கு பணிபுரியும் ஊழியர்கள் காலை 8 மணிக்கு முன்பும் காலை 10:30 மணி முதல் 11:40 மணி வரையிலும், நண்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரையிலும், பிற்பகல் 3:30 மணி முதல் 3:40 மணி வரையிலும், மாலை 5:30 மணி முதல் மாலை 6 மணி வரையிலும் கூடுதல் நேரம் வேலை செய்பவர்கள் இரவு 9 மணிக்கு பிறகு எவ்வளவு நேரமானாலும் கழிப்பிடங்களை பயன்படுத்தலாம். ஆனால் மற்ற நேரங்களில் கழிப்பறையை பயன்படுத்த வேண்டுமானால் 2 நிமிடங்கள் மட்டுமே பயன்படுத்த வேண்டும். ஒருவேளை உடல்நல கோளாறுகள் இருந்தால் நிறுவனத்தின் HR-இடம் அனுமதி பெற்றுத்தான் கழிப்பறையை பயன்படுத்த வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. உலகளவில் மிகப்பெரிய தேடுதல் நிறுவனங்களில் ஒன்றான கூகுள் நிறுவனம் பல்வேறு சேவைகளை வழங்கி விளம்பரங்கள் மூலம் பில்லியன் கணக்கில் வருமானம் ஈட்டுகின்றது. வரி ஏய்ப்பு வழக்கில் சமரசம் செய்வதற்காக இத்தாலிக்கு 326 மில்லியன் யூரோ வழங்க கூகுள் சம்மதம் தெரிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் தெரிய வருகையில், உலகளவில் மிகப்பெரிய தேடுதல் நிறுவனங்களில் ஒன்றாக கூகுள் நிறுவனம் பல்வேறு சேவைகளை வழங்கி விளம்பரங்கள் மூலம் பில்லியன் கணக்கில் வருமானம் ஈட்டுகின்றது. இந்த நிலையில் தற்போது இத்தாலியும் கூகுள் நிறுவனத்தின் மீது வழக்கு தொடர்ந்த நிலையில் இத்தாலி அரசுடனும் கூகுள் பேச்சுவார்த்தை நடத்தியது. மேலும் வரி ஏய்ப்பு வழக்கின் விசாரணையை கைவிட கூகுள் நிறுவனம் இலங்கை மதிப்பில் 10,0448 கோடி ரூபாய் செலுத்த ஒப்புக்கொண்டுள்ளது. இதனையடுத்து இத்தாலி அரசும் விசாரணையை கைவிட முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. பிரித்தானியாவில் வேலை வாய்ப்புகள் இந்த வருடத்தில் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது 2025ஆம் ஆண்டிற்கான பிரித்தானியாவின் பொருளாதார முன்னேற்றத்திற்கு ஒரு சிறிய நம்பிக்கை தருவதாக REC துணை முதன்மை நிர்வாகி ஹெட்ரோ ஸ்மித் தெரிவித்துள்ளார். மேலும் தெரிய வருகையில், கடந்த 7 மாதங்களில் முதன்முறையாக இந்த அதிகரிப்பு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. பிரித்தானியா வரி அதிகரிப்பு மற்றும் பொருளாதார ரீதியான சிக்கல்களை எதிர்கொண்ட போது வேலை வாய்ப்புகளில் சிறிய முன்னேற்றம் காணப்படுகின்றது. சமீபத்தில் கணக்கெடுத்து அறிக்கை ஒன்றின்படி பிரித்தானியாவில் மொத்த வேலை வாய்ப்புகள் 1.52 மில்லியனாக உயர்ந்துள்ளது. கடந்த டிசம்பர் மாதத்துடன் ஒப்பிடும்போது வேலை வாய்ப்புகளில் 7.2% அதிகரிப்பு பதிவு செய்யப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. ஆப்கானிஸ்தானில் இன்று அதிகாலை அடுத்தடுத்து 2 நிலநடுக்கங்கள் ஏற்பட்டதாக தேசிய நில அதிர்வு மையம் அறிவித்துள்ளது. மேலும் தெரிய வருகையில், முதல் நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் 4.5 பதிவானது. இது அதிகாலை 4:20 மணியளவில் 100 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இரண்டாவது நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் 4.2 பதிவானது. இது அதிகாலை 4:33 மணிக்கு 150 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்டது. அடுத்தடுத்து அரை மணி நேரத்திற்குள் ஏற்பட்ட இந்த 2 நிலநடுக்கங்களால்
அப்பகுதியில் வசிக்கும் மக்கள் அச்சத்தில் உறைந்தனர். இந்த நிலையில் நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட சேதங்கள் குறித்து உறுதியான தகவல் எதுவும் வெளியாகவில்லை என தகவல் வெளியாகியுள்ளது. இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.